பொன்னேரி வட்டம் குமரஞ்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு குமாரசுவாமி திருக்கோயில். குமாரசுவாமி கடவுளுக்கு குழந்தை வரம் வேண்டி 6 வாரங்கள் வந்து வழிபட்டு 6வது வாரம் முடிந்ததும் ஒரு கல்லை துணியில் வைத்து வேப்ப மரத்தில் கட்டி விடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவுடன் துணி முடிச்சை அவிழ்த்து குமாரசுவாமிக்கு அர்ச்சனை செய்கின்றனர். ஸ்ரீ குமாரசுவாமி ஆலயமானது பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குமரஞ்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமார் 1800 வருட பழமையான மூலஸ்தான விக்கிரகம். ஏரி கரை மேல சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு 14 அடி பள்ளத்துல ஸ்ரீ முருகப்பெருமான் அமைந்திருந்தார். மழை காலத்துல கழுத்தளவு தண்ணி இருக்கும். அப்புறம்தான் பாதத்தை தரிசனம் பண்றதுனா வெயில் காலம் பங்குனி சித்திரை பாதத்தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த ஐதீகமானது. வலது கையில ஜெபமாலையும் இடது கையில கிண்டியும் ஊர்கஸ்தம் அபயஸ்தமா இருப்பார். அதான் இளஞ்சூரியன் ஒருத்த திருமேனி. அதான் பால ஆதித்ய சமப்பிரமம் சமயம் சம்பூர்ண சந்தானம், முழுமையான பூர்ண சந்திரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. இந்த பக்கம் வாமே கிண்டி, அதான் அது பக்கம் கிண்டி அபயஸ்தம் வச்சிருக்காரு. சாமி வந்து படைக்கும் தொழில் பிரம்மசாஸ்தா அவரை கையில தூக்கி பிடித்து போட்ட பிறகு இவர் தாமே தன் படைக்கும் தொழில் நடத்தினார். அதனால 6 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தேன் திணைமாவு கொண்டாந்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை படாமல் உட்கொண்டு பக்தர்கள் தன்னுடைய முந்தாணி கலப்பு முந்தாணியை கட் பண்ணி ஒரு காண்பர் சொல்லி கல் முடி போட்டு அருகில் உள்ள வேப்ப மரத்தில் வேண்டி பிரார்த்தனை பண்ணி நடந்த குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான செல்வம், அந்த செல்வம் ஏற்படும். அவர் 2வது சுவாமிக்கு சித்திரை கிருத்திகை திருவிழா விமர்சையாக நடத்தணும். எல்லாம் அளவுக்கு செஞ்சு 48 நாள் விரதம் மாலை போட்டு சாமி தரிசனம் பண்ணி விழா எடுப்பாங்க. மொத்தம் 6 செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போனால் கல்வி, செல்வம், குழந்தை பாக்கியம், வீடு நிலவரம், அப்புறம் கல்யாணம் இதெல்லாம் நடைபெறும்.